வணக்கம். தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்தும் 108 தேங்காய் உடைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் எடப்பாடியார் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதனை அடுத்து 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு செய்த அதிமுகவினர் கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். இதில் அதிமுகவைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். கம்மன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஜேவிஎஸ் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இதில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரசுதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால்குட அபிஷேகம், புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவபீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு, அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைத்திருந்த சுற்றுலா படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் சிலர் சுற்றுலா படகுகளை இயக்கி வருகின்றனர். இங்கு பம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த நிலவழகன் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான சுற்றுலா படகை இயக்கி வந்தார். நேற்று முன்தினம் இரவு முகத்துவாரத்தில் தனது படகை நிறுத்தியிருந்தார். நள்ளிரவு மர்ம நபர்கள் சுற்றுலா படகை தீயிட்டு எரித்தனர். நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆகியோர் சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறியதுடன் அரசு மூலம் நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். படகு தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அறிந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சம்பவ இடத்திற்கு சென்று எரிக்கப்பட்ட படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார். முருங்கப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்ஸ், ஸ்கூல் பேக் உள்ளிட்ட அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வில்லியனூர் மாடவீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் 4 மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளன. மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் நேற்று காலை சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன் அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்றனர்.
அப்போது கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்களை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் உள்ள பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். +2 பொதுத் தேர்வில் ஜோவி லோகித் குமார் மாணவன் 457 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பவித்ரன் எனும் மாணவன் 379 மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் சால்வை அணிவித்து இனிப்பு ஊட்டி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய 31ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல், ஸ்ரீ ஐயனாரப்பன் வீதியுலாவும், வியாழக்கிழமை அன்று பால்குடம் நிகழ்ச்சியும், நேற்று வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பம் சாதம் படைத்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் தமிழ்ச்சங்கம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை மற்றும் இருசக்கர வாகன திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. காவல்துறையும் அதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்நிலையில் புதுவை தமிழ்ச்சங்கம் அருகே பெரியகடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி வந்த நபர்களை மடக்கி போதைப்பொருள் வைத்திருக்கிறார்களா என சோதனை செய்தனர். மேலும் உரிய ஆவணமின்றி வந்த வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இப்பள்ளியில் 142 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். இதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மாணவிகள் ஹர்ஷினி 494 மதிப்பெண்களும், கமலிகா, சந்தியா, வர்ஷினி ஆகியோர் 493 மதிப்பெண்களும், அனுதா லட்சுமி 492 மதிப்பெண்களும் பெற்றனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை விவேகானந்தா கல்விக் குழும தாளாளர் செல்வகணபதி MP, பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா, முதல்வர் கீதா ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளத்தின் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய கோரி ரூபாய் 22,55,000 நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து வந்தார். அவரிடம் முகநூல் மூலம் பழக்கமான மர்ம நபர் தாங்கள் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக வாட்ஸ்அப் குழு வைத்திருப்பதாகவும், அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறினார். இதை நம்பிய தொழிலதிபர் ரூபாய் 22,55,000 முதலீடு செய்துள்ளார். இதற்கு அதிக லாபம் கிடைப்பது போல இணையதளத்தில் தெரிய வந்துள்ளது. லாப பணத்தை அவர் எடுக்க முயற்சித்த போது எடுக்க முடியவில்லை. அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தொழிலதிபர் இதுகுறித்து புதுச்சேரி இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இணையதள குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்திவாசன் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரி பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இணையதள பங்குச்சந்தையில் 5 பேரை ஏமாற்றி ரூபாய் 3,45,00,000 மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் உழவர்கரை பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
அதன்படி 13ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முத்தியால்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நெல்லித்தோப்பு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு மேல்நிலைப்பள்ளி, காலப்பட்டு MOH அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் 14ஆம் தேதி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரியாங்குப்பம் தூய இதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெறும். மேலும் 15ஆம் தேதி புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் 16ஆம் தேதி உப்பளம் தூய இருதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி, தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மற்றும் 17ஆம் தேதி ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி, 19ஆம் தேதி ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடக்கும் சிறப்பு முகாம்களில் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.